ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாட்ல யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு வகையான சட்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த வகையான சாட் செய்யணும்னாலும் இந்த ரெண்டு சட்னி ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புதினா சட்னி. ஸோ புதினா கொத்தமல்லியை வச்சு அரைக்கிற இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான சட்னி தான். முதல்ல 1 டீஸ்பூன் ஜீரகத்தை எண்ணெய் எதுவும் ஊத்தாம வறுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1 கப்பு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1/2 கப்பு புதினா பொடுசா அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதுல நம்ம வறுத்த ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா மாங்காய் பொடி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. சில் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா தான் சட்னி நல்லா கிரீன் கலரில் கிடைக்கும். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட புதினா கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாட் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான் இது. நீங்கள் சிம்பிளாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் இதை வந்துட்டு எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட் சட்னி. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு சாட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். புதினா சட்னியை விட இந்த சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஆனால் இந்த சட்னி நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டா போதும். 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு குக்கரில் 1/2 கப்பு புளி, 1 கப்பு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், 1/2 கப்பு வெல்லம், இது 3த்தையும் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியுமே இதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து நல்லா வடிகட்டணும். ஏன்னா நம்ம அதில் புளி, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம்லாம் போட்டிருக்கோம். அதனால அதோட நார் இதெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. துணி வடிகட்டி இல்லாமல் இரும்பு வடிகட்டி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணி வடிகட்டினா உங்களுக்கு வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக வந்துட்டு அந்த புளியோட நார் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிச்சப்படும். பாக்கி எல்லாமே நமக்கு நல்லா வடித்து எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி வந்து நான் மொத்தத்தில் ஊற்றிருக்கேன். 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்க ஊற்றிருக்கோம். பாக்கி 1.5 கப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது ஊற்றிருக்கோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள், ஜீரகத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது அப்படியே கொதிச்சு வந்துட்டு நமக்கு நல்லா வந்து சட்னி திக்காகி வரணும். அது வரைக்கும் வந்து இதை நம்ம கொதிக்க விடலாம். சட்னி வந்துட்டு அப்பப்போ இடையில வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. திக்காகும் போது நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சட்னி வந்து நல்லாவே திக்காகி வந்துடுச்சு. நீங்கள் வந்துட்டு உரப்பு சேர்க்கும் போது உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்த்தோன்னா கலர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு 3 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வெளில எடுத்து வச்சு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டுக்கு யூஸ் பண்ணுற சட்னி சில்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த 2 சட்னியை வச்சு என்னென்ன சாட்லாம் செய்யலாங்கிறது என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.